ஹலோ! எல்லா லேடீஸுமே பார்த்து பார்த்து வீட்டில் டீ டைமில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளுமே அன்ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கவும் பயமாக இருக்கும். எப்பயுமே ஹெல்த் கான்சியஸாக இருக்கிற லேடீஸுக்கு வந்து இது பெர்ஃபெக்டாக பொருந்தும்னு நான் சொல்லுவேன். இது எங்களோட ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ஸில் வந்து செய்கிற ஒரு பேட்டீஸ். வழமையாக ஆயில் யூஸ் பண்ணித்தான் இதை பொரிச்செடுக்கிறது. நான் இன்றைக்கி கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்காமல் என்னென்னு செய்கிறேன் ரெண்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு, தக்காளி பழம், பச்சை மிளகாய், பூடு, அதோட வெங்காயம், டின் ஃபிஷ். முதல் வந்து உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி கழுவிட்டு குட்டி குட்டி பீசஸாக வெட்டினா டப்புண்டு வேகிடும். இப்போ கேஸ் இல்லாத சுச்சுவேஷன்ன்றபடியாக சில பேர் முழுசாக போட்டு அவிக்கிற வினம். அது அவிக்கிற அந்த கேப்பில் நான் பேட்டி ஸ்ட்ரப் பண்ணுறதுக்கு செய்ய ஆரம்பிப்போம். நான் டைட்டிலே வந்து ஹெல்த்தி ஸ்நாக்ன்னு சொன்னபடியால் ஆட்டா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கோதுமை மாவும் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு கப் ஆட்டா மாவுக்கு 2 டீஸ்பூன் தூள் உப்பு போட்டு நான் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உப்பை போட்டுக்கொள்ளலாம். அது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்தது. இங்கால நான் கொஞ்சம் மாஜரின் இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணணும். நான் வந்து மாஜரின் யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி எதுவுமே விடாமல் இந்த மாஜரினும் உப்பும் மாவும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வடிவாக கலந்து பிசைஞ்சு விட்டுட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை வந்து பிசைய வேணும். குழக்கண்டு தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டஃப்பாக பிணைஞ்சு வச்ச கேப்பில் உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டு பாருங்க. நான் நிரம்ப தண்ணி வச்சுனா தண்ணி எல்லாம் பற்றி இப்படி ஃபோக்கால் நீங்கள் குத்தி பார்த்தீங்களேன்னு சொன்னால் இப்படி சாஃப்டாக இருந்ததுன்னு சொன்னால் அவிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அப்படி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இங்கால வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாய், தக்காளி பழம், வெள்ளைப்பூடு எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த டியூனா ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்கள்லானே, நாங்கள் வந்து டின் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம். சில ஆக்கள் வந்து அதை டியூனா ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அதையும் உதிர்த்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்குற தோலையும் வந்து நல்ல வடிவாக எடுத்து வச்சுட்டேன். அதை மேஷ் பண்ண தேவையில்லை இப்பயே மேஷ் பண்ணலாம், அல்லது சட்டியில் போட்டுட்டுமே மேஷ் பண்ணலாம். இப்போ ஒரு சட்டி எடுத்துட்டு ஸ்டஃபிங்குக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக கடுகு, பெரிய சீரகம், அதோட கொஞ்சமாக சின்ன சீரகம் போட்டுட்டு அதுக்கு பிறகு அது தெரியும் தானே, நல்ல படப்படண்டு கடுகு வெடித்து வர டைமில் வந்து இது என்னது குட்டி குட்டியாக பீசஸாக வெட்டி வச்சுருக்கிறேன் தானே பச்சை மிளகாய், அதையும் நல்லா போட்டுட்டு அதுக்கு பிறகு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடையும் போட்டுட்டு அது நல்லா ஒரு வாசம் வந்தால் பிறகு குட்டி குட்டியாக வெட்டி வச்ச அந்த பெரிய வெங்காயம் இருக்குத்தானே அதையும் நல்லா போட்டு வதக்கணும். நீங்கள் வதக்கும் போது நல்ல ஒரு வாசம் கொண்டு வரும். அது வரைக்குமே இப்படி கோல்டன் ப்ரௌன் கலராக வாரதுக்கு முதல் ஒரு கண்ணாடி பதமாக வருமெல்லோ அந்த பதம் வார வரைக்குமே நீங்கள் வதக்கி கொண்டே இருக்கணும். அல்லது எரிஞ்சிடும். அடுப்பை வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா தக்காளி பழத்தோடு சேர்த்து இந்த டியூனா ஃபிஷ் இருக்குது தானே அதையும் போடுவீங்க. அதையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, அதோட கட்டத்தூள், இந்த கிளிக் வந்து மிஸ் ஆகிட்டுது, இதையும் போட்டுட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு இங்கால வந்து இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுருந்தோம் தானே அந்த மாவை வந்து இப்படி சின்ன சின்ன பீசஸாக பூரிக்கு நானுக்கு தட்டுவோம் தானே அந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வச்சுட்டு இப்படி மோல்டு இருக்குது. நீங்கள் என்னது பட்டீஸ் மோல்டுன்னு கேட்டால் கடையில் தெரிவி, நம்ம இந்த அலுமினிய கடை, ஃபேன்சி கடையில் எல்லாம் இருக்குது. அந்த பட்டீஸ் மோல்டில் இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்குள்ளே இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஸ்டஃபிங் செஞ்சு வச்சுருக்கிறோம் தானே அதை போட போகிறோம். அந்த மோல்டுக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி நல்ல வடிவாக ஸ்டஃபிங்கை வைக்கணும், அல்லது வெளியில் வந்துடும். அதுக்கு பிறகு ஒரு சின்ன ப்ரொசீஜர், ஆனால் அந்த மோல்டோடு சேர்த்து அந்த மாவிற்கு தானே அதையும் இப்படி சதக்கண்டு ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக மாவிருக்கும் தானே அது வெளியில் வந்துடும். ஈஸி ப்ரொசீஜர் தான். இப்போ மாவளியில் வரையிலன்னா தடிப்பாக இருக்கும் தானே, இது நல்ல ஒரு அளவத்துக்கு வந்த பிறகு எக்ஸ்ட்ரா மாவையும் இந்த மாதிரி அப்படியே வலிச்சு எடுத்து விட்டீங்கன்னா நல்ல பர்ஃபெக்டாக இந்த மாதிரி தனியாக வந்து வலிச்சு எடுத்து விட்டீங்கன்னா ஓகே. அதுக்கு பிறகு என்ன செய்யணுமெண்டா ஒரு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு, மஞ்சள் கருவுக்கு தானே பீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒன்றும் ஆட் பண்ண தேவையில்லை. நாங்கள் ஃபேட்டீஸ் வந்து இந்த ஷேப்பில் வரும். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயோ எடுத்து போட்டு அதில் இந்த முட்டையை வந்து இப்படி ப்ரஷ்ஷால் மெதுவாக தடவை போகிறோம். முன்பக்கமும் பின்பக்கமும் நல்ல வடிவாக இப்படியே அடுக்கி தடவி போட்டு இதில் இப்போ வந்து மாஜரின் எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே ஓவனுக்கு போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். 175 செல்சியஸில் 30 நிமிஷத்துக்கு ஓவனை செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரொசீஜரில் அதை உள்ளே வச்சுட்டு
அன்றைக்கி நானுக்கு சேர்ந்த மயோனைஸ் இருந்தது ஹோம்மேட்டில் தான். ஸோ அதுவும் இதுக்கு ஆட் பண்ணினேன் லாஸ்ட்டாக. இதில் சாப்பிட சூப்பராக இருக்கும். மயோனைஸோடையும் சாப்பிட நல்லா இருக்கும், டொமேட்டோ கெச்சப்போடையும் சாப்பிட நல்லா இருக்கும். இல்லைன்னா டீயோட குடிக்கிறதுக்கும் பர்ஃபெக்ட் காம்பினேஷன் சொல்லுவேன். இந்த மாதிரி இந்த 30 நிமிஷத்துக்கு பிறகு பேக் ஆகி சூப்பராக வந்துடும். அதுக்கு பிறகு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காம்பினேஷனை நீங்கள் சூஸ் பண்ணி கொள்ளலாம். டீயோடையும் சாப்பிடலாம், மயோனைஸோடையும் சாப்பிடலாம், சோஸோடையும் சாப்பிடலாம். இந்த மயோனைஸ் அண்ட் சோஸ் ஹோம்மேடாக செய்கிறதுடைய ரெசிபி வேணுமென்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஹோம்மேட் பேட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பாய், ஹாவ் அ குட் டே.